ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். வாழைக்காய் பொடிமா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணுறதுக்காக வாழைக்காயோட 2 ஓரத்தையும் கட் பண்ணிடலாம். வாழைக்காயை ஓரத்தில் கட் பண்ணதுக்கப்புறமா வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி வேக வச்சிடலாம். வாழைக்காயை வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு வேக விட்டுறலாம். ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விட்டுறலாம். அதுக்கு மேலே வேக விட்டோம்னா குழஞ்சிரும். அதனால் 10 நிமிஷம் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வாழைக்காய் வந்துடுச்சு. இதை தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை சீவுறதை வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம புட்டு மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு இதை வறுத்துடலாம். இதை வறுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு ஒரு வரமிளகா, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இல்லை 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சீச்சி வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டுடலாம். வாழைக்காயை நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம். அதனால் இதில் போட்டு வதக்கினோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. வாழைக்காயை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையில தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.